Don't allow the devil to rob you of your legal lawful privileges. சத்ருவானவன் உங்களுக்கு இருக்கக்கூடிய நியாயமான உரிமைகளை பறித்துக் கொள்வதற்கு இடம் கொடுக்காதீர்கள். Don't allow dangerous men also to rob you through the wrong teachings and wrong words. அதேபோல தவறான மனிதர்கள் தவறான போதனைகளின் மூலமாக அவர்களுடைய சிந்தனையின் மூலமாக உங்களுடைய ஆசீர்வாதங்களை பறித்துவிட இழந்து போக செய்ய இடம் கொடுக்காதீர்கள். The problem today is we find it difficult to identify who are the wrong people, who are the right people. அதுல பிரச்சனை என்னன்னா யார் சரியான நபர்கள் யார் தவறாக இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கிறது. Sometimes good people become agents of the devil. சில வேளை பாத்தீங்கன்னா நல்லவங்க கூட சாத்தானுக்கு உதவி செய்றவர்களாய் மாறுகிறார்கள். Temporarily. தற்காலிகமாக. Maybe they may become for 1 hour or half an hour. ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரமோ. Or even 1 minute. ஒரு நிமிஷம். There was a disciple of Jesus, an amazing disciple who walked on water. His name was Peter. அருமையான ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவுக்கு அருமையான சீஷன் தண்ணீரின் மேல் நடந்ததான ஒரு சீடன். One day Jesus was giving a teaching. ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டிருந்தார். He was foretelling what was going to happen to him on the cross. சிலுவையிலே தனக்கு என்ன நடக்க போகிறது என்பதை முன்குறித்து சொல்லிக் கொண்டிருந்தார். All the disciples heard the teaching. எல்லா சீஷர்களும் அந்த போதனையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். This Peter cannot keep quiet. ஆனா இந்த பேதுருவால வாயை மூடி He அமைதியாக said, Lord, this should not happen to you. ஆண்டவரே இது உமக்கு நடக்க கூடாது. That's what he said. அவ்வளவுதான் சொன்னார். You know what immediately Jesus said? உடனே இயேசு என்ன சொன்னார்? Get thee behind me, Satan. எனக்கு பின்னாக போ சாத்தானே. He didn't say, Peter, my disciple. அப்ப ஆண்டவர் பேதுருவே என் சீஷனே. I know you are telling it for my good. எனக்கு நல்லதுக்கு தான் நீ சொல்றேன்னு எனக்கு See, தெரியும். all these people are not concerned about me. Only you are very much concerned. இவர்களுக்கெல்லாம் என் மேல அக்கறை இல்ல. உனக்கு மாத்திரம் தான் என் மேல அக்கறை இருக்குது. Did he say like that? அப்படியே சொன்னார். Get thee behind me, Satan. எனக்கு பின்னாக போ சாத்தானே. He didn't say, get thee behind me, Peter. பேதுருவே எனக்கு பின்னாக போ சொல்ல. He was calling the name Satan. Matthew 16. But he turned and said unto Peter, get thee behind me, Satan. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே. I like the term. Look at it. He turned. That means Peter was behind the back. பேதுருவை திரும்பி பார்த்தா அப்படினா பின்னால நின்னுட்டு இருந்திருக்கார் பேதுரு. Where was Peter? பேதுரு எங்க நின்று கொண்டிருந்தார்? In a place where Jesus had to turn. இயேசு கிறிஸ்து திரும்பி பார்க்க கூடியதான ஒரு இடத்துல Somewhere நின்று this side, that side, left or right, I don't know. வலது பக்கமா இடது பக்கமா திரும்பி பார்க்க கூடிய இடத்துல இருந்தார். But he turned and said unto Peter. அவர் திரும்பி பேதுருவை பார்த்து Said unto Peter. பேதுருவை பார்த்து Said unto Peter. பேதுருவினிடத்தில் சொன்னார். What did he say? என்ன சொன்னார்? Get thee behind me, Satan. எனக்கு பின்னாக போ சாத்தானே. Thou art an offense to me. நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். For thou savorest not the things that be of God, but those that be of men. தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். எனக்கு இடரலா இருக்கிறாய். நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். இயேசுவுக்கு இடரலா இருக்குது வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை. The words of man were an offense to Jesus, brother. மனுஷனுடைய வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு இடரலா இருந்தது. You understand? How many of you know that the words of man can be an offense to you? எத்தனை பேருக்கு தெரியும் மனுஷனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு இடரலா இருக்கும்? But you know what we'll do? How can I tell that? ஆனா நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நான் எப்படி சொல்றது? எப்படி நான் சொல்றது? That is not love. அது அன்பே கிடையாது. But then what Jesus was doing was love or not? அப்ப நான் இயேசு கிறிஸ்து பேசினது அன்பு இல்லையா என்ன? Very difficult to understand this message, இல்ல? இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் புரிஞ்சிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? Amazing God. அருமையான தேவன். Amazing God. அருமையான தேவன். But at the same time be careful of people whose words are an offense to the things of the kingdom. அதே நேரத்தில் don't allow them to your house. தேவராஜ்யத்துக்கு I've told you, don't allow. நான் திரும்பவும் சொல்றேன், அப்படிப்பட்டவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க கஷ்டப்படுவீங்க. You will suffer. நீங்க கஷ்டப்படுவீங்க. தேவராஜ்யத்துக்கு எதிரான வார்த்தைகளை பேசுகிறவர்கள். They may be good people. அவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம். They may certainly be very good people. நிச்சயமாகவே நல்லவர்களாக இருக்கக்கூடும். They may be concerned about you. உங்களை குறித்து அக்கறை உடையவர்களாக கூட இருக்கலாம். But you should know what is good, what is not good. உங்களுக்கு தெரிய வேண்டும் எது நல்லது எது நல்லதல்ல. Say loudly hallelujah. Hallelujah. How many of you are happy? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? Never allow people to change you the real understanding about God. தேவனை பற்றி நீங்கள் கொண்டிருக்கிறதான சரியான புரிந்து கொள்ளுதலை மாற்றுவதற்கு எந்த மனுஷனுக்கும் நீங்க இடம் கொடுக்காதீங்க.